ஸோ இந்த படம் நீங்க சூஸ் பண்ணதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு ரோல் இதுல யூனிக்னஸ் இருந்தா நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் டிஃபரண்ட் கெட்டப் இருந்தது. எப்பயும் இல்லாத ஒரு கெட்டப் இருந்தது. ஸோ டெல் அஸ் அபௌட் தி ஃபிலிம். இந்த ஃபிலிம் 10 ஹார்ஸ் வந்து ஒரு 1 நைட்ல நடக்கிற ஒரு த்ரில்லர். ஸோ அந்த டைட்டில் என்ன சொல்லுதோ அதுதான். 10 ஹார்ஸ் நடக்கிற ஒரு கதை. ஸோ காலையில வந்து மலைக்கு கிளம்புறதா இருக்கிற ஹீரோ நைட்டு வந்து ஒரு கிரைம் நடக்குது. ஸோ இந்த கிரைமை சால்வ் பண்ண இறங்குறாரு. இறங்கும்போது வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியா அதோட இன்டர்லிங்க்டா வேற 2-3 கிரைமை சால்வ் பண்ற மாதிரி வரும். இதுதான் இந்த படத்தோடைய டிராவல். இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, படத்தோட டைரக்டர் இளையா வந்து என்னோட ஆல்ரெடி ரங்கா படத்துல வந்து அதில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. நான் ஒர்க் பண்ண படத்தில். ஸோ அப்போ இருந்தே நல்ல பழக்கம். ஸோ அந்த படம் ரிலீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கதை இருக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ ஒரு நரேஷன் கொடுத்தாரு. ஸோ கதை கேட்கும் போது வந்து எனக்கு இதில் நாவல்ட்டி ஃபேக்டராக எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் நிறையா ஒன் நைட் த்ரில்லர்ஸ் வந்திருக்கு. பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு மர்டர் அப்படிங்கிறத சுற்றி ஒரு கதை ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருந்தது. எப்படி இப்போ நாய்கள் ஜாக்கிரத்தில் ஒரு டாகுங்கிற அந்த ஒரு எலிமெண்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்லை இந்த பஸ்ஸுங்கிற எலிமெண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த கேரக்டரோட போர்ட்ரேயல், இந்த லுக் இதெல்லாமே வந்து எனக்கு அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பவுண்ட் ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தேன். படிச்சுட்டு ஐ காட் இன்டு இட். சூப்பர் சார்.